ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர்லைன் யூடியூப் சேனல். இந்த வீக் நம்ம வீட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் கீரை வாங்கியிருக்கோம். லாஸ்ட் வீக் கீரை எதுவுமே வாங்கலை. ஸோ தட் மணத்தக்காளி கீரை அண்டு அரைக்கீரை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பொங்கல்னால நாங்கள் இந்த கீரையெல்லாம் வாங்கலை. ஸோ கீரை வந்து எங்கள் வீட்டு சமையலில் ரொம்ப நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ எலசாக இருக்குது இந்த அரைக்கீரை. அதுக்கப்புறமா இதை நான் வந்து அரைக்கீரையை ஒரு புளி போட்டு தான் கடைஞ்சிருக்கேன். பருப்பு போட்டுலாம் நான் வந்து அதை கடையில் பாருங்கள் சின்னதாக ஒரு கதிர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் கீரையை வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி தட்டணும். இப்போ காட்டில் வனவாசம் இருந்தாங்க இல்லையா, இந்த நம்ம ராமரும் சீதையும். அப்போ அந்த வனத்தில் அவங்க இருக்கும்போது காட்டில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி கீரைகள், இந்த மாதிரி பழங்கள் தான் கிடைக்கும். அப்போது வந்து இந்த சீதை அந்த கீரை ஆயும் போது சீதை ஆய ஸ்ரீராமர் உண்ண அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை சொல்லி இந்த கீரையை தட்டி அவங்க செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கீரையில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள்லாம் அது வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு இதெல்லாம் எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி தான் நானும் செய்வேன். பாருங்கள் கீரை வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் போட்டு ஒரு 3 விசில் கொடுத்து வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அது ஆறின பிறகு கல் உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் தான் சும்மா ஒன்றும் பாதியமாக அதை பேஸ்ட் பண்ணேன். அப்புறமா கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிட்டு அந்த பச்சை வாசனை போன பிறகு கடுகு, காஞ்ச மிளகா, 2 சீரகம், 2 உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பூண்டு தட்டி போடலாம், பெருங்காயம்லாம் போட்டுட்டு அதை தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொடி மாஸ் தான். எப்போயுமே இந்த கீரைனா உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு இந்த மாதிரி அது மாதிரி கொஞ்சம் மேட்சிங் ஆகும். கத்திரிக்காய், முருங்கைக்காலாம் அது முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுவும் முடிஞ்சுது. நைட் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்கு அண்ட் ஆனியன் வச்சு ஒரு தோசை தான் பண்ணியிருக்கேன். மாவு கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் அதில் எக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்ம வீட்டோட இன்றைக்கி மெனு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.